இல்ல இது வந்து என் பெரியம்மா பொண்ணு ஊர்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தா. இன்னும் 2-3 நாள் கையலுக்கு சுப்பிரமணிக்கு கல்யாணம். இந்த நேரத்துல நீ வந்து போயிட்டு இருக்காத. யார் கண்ணிலையும் பட்டு தொலைச்சிடாத. அந்த இளவரசியோட குடியை கெடுத்து அவ புருஷனை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற திமிர்ல பேசுறியா? பாக்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாக்குறேன். நிகழ்காலத்துல நாம எப்படி இருக்க போறோங்கிறது தான் எனக்கு முக்கியம். எனக்கு ஒரு பொண்டாட்டி தேவைங்கிறத விட நான் உயிரா நினைச்சிட்டு இருக்கேன் என் குழந்தைக்கு ஒரு தாய் வேணும். உன் சொந்தத்திலையும் சரி என் சொந்தத்திலையும் சரி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா யாரு இருக்காங்க? எல்லாம் நமக்கு கீழே தான் இருக்காங்க. அண்ணி, மாப்பிளைக்கும் கயலுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம் உண்மையான கல்யாணம் இல்ல, அது ஒரு டிராமா. ஹாய். ஹாய். வாங்க. பசங்களோட விளையாட போலியா இன்னைக்கு? இல்லைங்க, இளவரசிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். என்கிட்டயா? என்ன பேசணும்? வரும்போது உங்க சித்தப்பாவை பார்த்துட்டு வந்தேன். அவர் உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. இப்போ உங்க அப்பா ஸ்தானத்துல அவர் தானேங்க. உங்க எதிர்காலத்தை பத்தி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. சுப்பிரமணி ரொம்ப நல்லவன், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதை பத்தி நான் இளவரசி கிட்ட பேசினா அவ கோவப்படுவா. அதனால நீ எப்படியாவது பேசி சுப்பிரமணிக்கும் கையலுக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி சொன்னாரு. இவ்வளவு நேரம் இவன் அந்த ஆளை பத்தி பேசிட்டு இருந்தா, திட்டிட்டு இருந்தேன். இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ஒருத்தர் தான் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாம இருந்தீங்க. இப்ப நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க நல்லதுக்காக தான் பேசுறேன். உங்க எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என்னோட எதிர்காலம் இனிமே என் அம்மாவும் என் தங்கச்சியும் தான். மத்ததை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க கல்யாணம், உங்க எதிர்கால வாழ்க்கையை பத்தி உங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்களுக்காகவாவது உங்க மனசை மாத்திக்க கூடாது. ராஜா ப்ளீஸ், நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாதீங்க. எனக்கு நடந்தது கல்யாணம், அந்த எனக்கு தாலி கட்டின புருஷன் என்னால நினைச்சு பார்க்க முடியல. அவனை பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பாவை கொலை பண்ண கொலைகாரனா தான் என் கண்ணுக்கு தெரியறானே தவிர புருஷனா இல்ல. தயவு செஞ்சு இதை பத்தி பேசாதீங்க, விட்டுருங்க. சரிங்க, நான் விட்டுறேன். உங்களுக்கு நடந்தது கல்யாணம் இல்ல, சுப்பிரமணிய உங்க கழுத்துல தாலி கட்டின புருஷனை உங்களால பார்க்க முடியல. அப்படியே அவர் கட்டின தாலி சுமந்துட்டு இருக்கீங்க, தூக்கிறீங்க. இல்லைங்க, உங்களுக்கு நடந்தது கல்யாணம் இல்லைன்னு சொல்றீங்க, சுப்பிரமணியம் உங்க புருஷன் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் உங்க தாலி சுமந்துட்டு இருக்கீங்க. இந்த தாலி உங்க கழுத்துல இருக்கிறனால தானே எல்லாரும் உங்களை சுப்பிரமணியோட சேர்ந்து வாழ சொல்றாங்க. அதை கழட்டி கொடுத்துருங்க, எல்லா பிரச்சனையும் முடிச்சிடும்ல. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அது என்னால பண்ண முடியாது. ஏங்க முடியாது? உங்களாலதான் சுப்பிரமணிய புருஷனை ஏத்துக்க முடியல, அப்புறம் எதுக்கு அவர் கட்டின தாலி சுமந்துட்டு இருக்கீங்க? அதை கழட்டி கொடுத்துட்டா உங்க வாழ்க்கை நீங்க பாத்துப்பீங்க, அவர் வாழ்க்கை அவர் பாத்துக்குவாரு. யாருக்கு இந்த பிரச்சனை வராது இல்ல. ராஜா சொல்றதும் கரெக்ட் தானே? சுப்பிரமணி கட்டின தாலி எதுக்கு கழுத்துல இருக்கணும்? கைட்டு வீசிடு. ஏண்டி பேசாம ஊம மாதிரி நின்னுட்டு இருக்க? அப்போ உன் மனசு சுப்பிரமணி இருக்காருன்னு தானே அர்த்தம்? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆள் என் மனசுல இருக்கிறதுனாலயோ இல்ல அவன் கட்டின இந்த தாலிக்கு மரியாதை கொடுக்கறதுனாலயோ நான் இன்னும் இதை சுமந்துட்டு இல்ல. அன்னைக்கு அந்த ஆள் இதை கட்டும் போது என்னால அறுத்தறிஞ்சிருக்க முடியும். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தாலியை நான் சுமந்துட்டு இருக்கேன்னா என்ன காரணம்? என் அம்மா. இப்ப கூட என்னால இதை அறுத்தறிஞ்சிட முடியும். ஆனா எங்க அம்மா தாங்க மாட்டாங்க, உயிரை விட்டுருவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த தாலியை நான் இந்த நிமிஷம் வரைக்கும் என் கழுத்துல சுமந்துட்டு இருக்கேன், வேற எந்த காரணமும் இல்ல. சரிங்க, உங்க அம்மாக்காக தானே தாலி கழட்ட மாட்டேன்னு சொல்றீங்க. உங்க அம்மா எதுக்காக தாலி கழட்ட வேணாம்னு சொல்றாங்க? நீங்களும் சுப்பிரமணியம் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தானே. தான் புருஷ சாவுக்கு காரணமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே உங்களை சுப்பிரமணிய வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. உங்க அம்மாவுக்காக தாலி சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்ற நீங்க அவங்களுக்காக ஏங்க சுப்பிரமணிய கூட சேர்ந்து வாழக்கூடாது? தாலியை கழட்டிட்டா உங்க அம்மா உயிர் போயிருன்னு சொல்றீங்களே, ஆனா இப்ப அவங்க உயிர் அணு அணுவா போயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு அவங்க அணு அணுவா சாகிறத விட அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டா அவங்க ஒரேடியா போய் சேர்ந்துருவாங்கல்ல. ஏங்க அவங்களை இப்படி சித்திரவதை பண்றீங்க? என்னடி எதுவுமே பேசாம அமைதி ஆயிட்ட? என்கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை பேசுனல, இப்ப பேசுடி, பதில் சொல்லு. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. தயவு செஞ்சு இதை பத்தி இனிமே பேசாதீங்க, என்னை விட்டுருங்க. ஏய், என்னங்க உங்க ஃப்ரெண்ட் இப்படி கோவிச்சுட்டு போறாங்க?
கல்யாண விஷயத்த பத்தி பேசினாலே அவ இப்படிதான் கோவப்படுவான். அதை விடுங்க. ஆனா நீங்க இன்னைக்கு பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் பேசுவேன். ஆனா இன்னைக்கு என் மனசுல இருந்ததெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்க. பதில் சொல்ல முடியாம அவ எப்படி தடுமாறி போயிட்டான்னு பாத்தீங்களா? நிச்சயமா இது அவளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அவ போய்கிட்டு இருக்கா, வாங்க போ. சரி வாங்க. இளவரசி, தாலி விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். உங்க பார்வைக்கு எனக்கு அர்த்தம் புரியுது. அம்மாவுக்காக தானே. அதுக்காக எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க முடியும்? ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்ல. இப்படி அமைதியாவே எத்தனை நாளைக்கு தான் இருப்பீங்க? இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும்ல. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுங்க. அப்பதானே ஒரு விடிவு காலம் பிறக்கும். சரிங்க, குட் நைட். அம்மா, மேல இருந்து துணி எடுத்துட்டு வரீங்களா? வரமா? என்னக்கா சாம்பார் ஊத்தி சாப்பிடாம வெறும் ரசம் ஊத்தி சாப்பிடுற? அம்மா சாம்பார் மேல உனக்கு அவ்வளவு சந்தேகமா? என்னம்மா நீ சாம்பாருக்கும் ரசத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பண்ணி வச்சிருக்க. அதான் அக்கா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அம்மா நல்லதா வச்சிருக்காங்க. நான் தான் கவனிக்கல. ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். வேற ஏதோ ஞாபகமா? என்னக்கா ஆபீஸ்ல அந்த கார்த்திக் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சாப்பிடு. என்னங்க நடக்கிறது எல்லாத்தையும் நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இத்தனை நாள் எப்படியாவது இளவரசி தாலி கட்டின மாப்பிள்ளையோட போய் சேர்ந்து வாழ்வான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளா அந்த நம்பிக்கையை என்னை விட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சின அன்னைக்கே நீங்க அறிகுறி காட்டினீங்க. அப்ப ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு பயந்தேன். இப்ப குடும்ப மனத்துக்கே பங்கம் வந்துரும் போல இருக்கேங்க. பெத்த பொண்ண தாயே சந்தேகப்படக்கூடாதுதான். ஆனா நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னால நிம்மதியா இருக்க முடியலீங்க. அவளும் பொண்ணுதானே, வயசும் இளமையும் இருக்குல்ல, ரத்தமும் சதையும் சேர்ந்த உடம்பு தானே. அவளுக்கும் ஆசா பாசங்கள் இருக்காதா? ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தப்பு நடந்துருச்சுன்னா அத நினைச்சுதாங்க நான் கவலைப்படுறேன். நீங்க தாங்க ஒரு நல்ல வழியை காட்டணும். சொல்லு. பர்ச்சேஸ் தானே முடிச்சுட்டேன். சுப்பிரமணி விஷயம் தானே, அது நம்மள மீறி எப்படி நடக்குதுன்னு பாத்திரலாம். என்ன பண்ண போறோம்? அது விஷயமா தான் ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். இது என்னடி உனக்கு என்ன அதுக்குள்ள அவசரம்? பார்க்க வேண்டியவங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு விஷயத்த சொல்ல மாட்டேனா நானே? சார் அந்த வண்டி தான் சார். விடாத, அந்த வண்டியை மடக்கியா? சீக்கிரம்
ரைட்ல போய் மாடு. சார் இந்த ரைட்டில் போன பிடிச்சலாம் சார். சீக்கிரம் ரைட்ல திரும்பு. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். சீக்கிரம். மேடம், வண்டியில இருந்து கொஞ்சம் இறங்குறீங்களா? என்ன இன்ஸ்பெக்டர், எதுக்கு என் காரை மடக்குறீங்க? எதுக்கு என்ன இறங்க சொல்றீங்க? உங்க வண்டியை சோதனை போடணும். சோதனை போடணுமா? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுதான் மேடம் வந்திருக்கேன். இறந்து போனார் இன்ஸ்பெக்டர் சக்திவேல், அவரோட ஒய்ஃப் தானே? என் கார்ல என்ன இருக்குன்னு சோதனை போட போறீங்க? அது சோதனை போட்டதுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. யோ செக் பண்ணியா? ஓகே சார். யோ டிக்கி துறையா. சார் நமக்கு வந்து தகவல் சரிதான் சார். பாக்ஸ் இருக்கு சார். ஓபன் பண்ணு. சார் வெளிநாட்டு மது பாட்டில் தான் சார். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எதுக்கு உங்க காரை சோதனை போட்டோம்னு? இன்ஸ்பெக்டர், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் என் காருக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். கையும் களவுமா மாட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமும் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. தப்பிக்க பாக்குறீங்களா? ஐயோ, சத்தியமா சொல்றேன் சார், இதெல்லாம் எப்படி என் காருக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். என்ன நம்புங்க சார். சக்திவேல் சர்வீஸ்ல இருக்கும் போதே இந்த மாதிரி சட்டவிரோதமான காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீங்க அவரோட ஒய்ஃப், நீங்களும் இந்த மாதிரி பண்றீங்களா? ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இத பாருங்க, எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. வெளிநாட்டு மது பாட்டில்களை கடத்துறதுனால உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். வண்டியில இருங்க. யோ நீ கார் எடுத்துட்டு வா. போல டிக்க முடியும். வண்டியில இருங்கம்மா. வண்டி எடுப்போ. அம்மா வந்துட்டாங்க. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னங்க, எதுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? இதோ இவளுக்காக தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா ஞாபகமா இருக்கு, அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சா. சாப்பிட கூட மாட்டேன்னு சொல்லிட்டா. அதானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஐம் சாரி. ஐயோ, எதுக்குங்க இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிட்டு? வாங்க சாமி கும்பிடலாம். போலாமா? வா. மாமா மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம உன்னை இப்படி உள்ள வச்சுட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களை சிக்க வைக்கணும்னு யாரோ பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. வயசுல பெரியவங்க ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம இதெல்லாம் யார் செஞ்சிருப்பாங்க? அக்கா, மாமாவுக்கு ஆகாத, மாமாவால பாதிக்கப்பட்ட யாராவது கிரிமினல்ஸ் தான் பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கணும். இது நிச்சயமா என்ன பழி வாங்கறதுக்காக தான் தம்பி. ஆனா இதை செஞ்சது மாமாவால பாதிக்கப்பட்ட கிரிமினல்ஸ் இல்ல, எங்க குடும்பத்துக்கு ஆகாத பங்காளிங்க தான். பங்காளிங்களா? என்னம்மா சொல்றீங்க? இதெல்லாம் அந்த சுப்பிரமணி வேலையா தாண்டா இருக்கும். சுப்பிரமணியா? யாருக்கு அது? அவன் எதுக்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்? சுப்பிரமணி வேற யாரும் இல்லப்பா, உங்க மாமாவோட அண்ணன் சரவண பெருமாள் இருக்கார்ல, அவரோட 2வது பையன். உறவு முறையில பார்த்தா அவனும் உங்களுக்கு செழியன் மாதிரி ஒரு பையன் தானே. அவன் எதுக்காக இந்த காரியத்தை செய்யணும்? கூட பிறந்தவங்களா இருந்தாலும் 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி எல்லாம். அதுக்கப்புறம் பங்காளி பகையாளி ஆயிடுவான்னு சொல்லுவாங்கல்ல, அது என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாயிடுச்சு ஷாமலா. என் வீட்டுக்காரர் உத்தியோகத்துல இருந்ததுனால நாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோட இருந்ததை பார்த்து செழியனோட பெரியப்பாவும் அவரோட பிள்ளைங்களும் எங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா, சொந்தக்காரங்க மத்தியில இப்படிலாம் இருக்கிறது சகஜம்தா. ஆனா உன்னை இந்த அளவுக்கு பழி வாங்குற அளவுக்கு அந்த சுப்பிரமணிக்கு அப்படி என்ன கோபம்? செழியன் கொஞ்ச நாள் கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல போய் இருந்தான். அப்போ 2 பேருக்குள்ளேயும் சமாதானப்படுத்துற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து தம்பி வீடுன்னு கூட பார்க்காம நம்ம வீட்டுல இருந்து நகைகள் எல்லாத்தையும் திருடிட்டாரு.
அந்த கேஸ்ல தான் இன்னும் ஜெயிலே இருக்காரு. அந்த சுப்பிரமணியோட அண்ணா ஆறுமுகம் ஒரு குடிகாரன். இதோ இந்த புவனாவோட பேத்தி காது குத்துக்கு வந்திருந்தான். அப்ப என் பேக்ல இருந்த பணத்தை திருடிட்டான். அவனை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன். அந்த குடிகாரன் இப்போ ஒரு கொலையை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கான். இதுக்குதான் சேர்த்து பழி வாங்கறதுக்காக தான் சுப்பிரமணி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னமோ சுப்பிரமணி இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. என்னடா இன்னும் பழைய பாசம் உனக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. வெளிநாட்டு மது பாட்டில்களை வாங்கி நம்ம காருக்குள்ள மறைச்சு வச்சு மாட்டி ஒரு அளவுக்கு கிரிமினல் புத்தி சுப்பிரமணி கிடையாது. ஒருவேளை ஆறுமுகம் தலைமறைவாகாம இருந்திருந்தா அந்த ஆள் இந்த வேலை செஞ்சிருக்கலாம் நம்பலாம். ஆனா சுப்பிரமணிக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் பத்தாதுமா. என்னடா பேசுற? சுப்பிரமணிக்கு வேணா சாமர்த்தியம் பத்தாது. ஏன் அவன் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கான அந்த ஆட்டோ டிரைவர் கணேசன், அவன் கிரிமினல் வேலையெல்லாம் நல்லா செய்வான்ல. ஏன் அவன் சொல்லி இவன் செஞ்சிருக்க கூடாதா? செஞ்சது யாரா வேணா இருக்கட்டும், ஆனா ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானே, அவனுக்கு ஆண்டவன் கண்டிப்பா கூலி கொடுப்பான். எங்க அக்காவை இந்த மாதிரி கோலத்துல என்னால பார்க்கவே முடியல. எப்படியாவது வெளியில கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. அக்கா, நானும் செடின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். எதா இருந்தாலும் கோர்ட்ல வச்சு பார்த்துக்கங்க, என்னால் வெளியில விட முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு. அக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நல்ல வக்கீலா பார்த்து கூடிய சீக்கிரம் ஒன்று வெளியில கொண்டு வந்துடுறேன். அம்மா, எப்பம்மா வருவீங்க? கவலைப்படாதம்மா. அதான் மாமா சொல்றாருல, நான் கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவேன். அண்ணன் இருக்கான், சித்தி இருக்காங்க, தைரியமா இரு. மா, நீங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நிர்மலாவை பத்திரமா பாத்துக்கப்பா. புவனா, பசங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. சரிக்கா. அக்கா, கூடிய சீக்கிரம் ஒரு வக்கீல பார்த்து என்ன செய்யணுமோ அதை உடனே செய்யறேன். கவலைப்படாத. ஹலோ, சரி. எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருப்பீங்க? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல உங்க வீடா? கோர்ட்டு கூட்டு வருவோம், அப்ப பேசிங்க. முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. அக்கா, வரேம்மா. போயிட்டு வா. என்னையும் உள்ள வச்சு என் குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைச்சிட்டான்ல, அந்த குடும்பத்தை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். சாரி கிருஷ்ணா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. லோக்கல்ல இருந்தாலாவது எப்படியாவது நான் வந்திருப்பேன். வெளியூருங்கிறதுனால என்னால வர முடியல. என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா. பரவாயில்ல, விடல. இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? அப்பா ஞாபகத்துல இருந்து சகஜ நிலைமைக்கு வந்துட்டாங்களா? நீ இன்னும் கொஞ்ச நாள் அவங்களோட இருந்துட்டு வந்திருக்கலாம்ல, அவங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். இப்பயே அவசரமா இங்க கிளம்பி வந்த. நீ சொல்றது கரெக்ட் தான் லீலா. ஆனா ஊர்ல எனக்கு ஒரு பெரிய சிக்கல், அதான் வந்துட்டேன். என்ன சிக்கல்? எங்க அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் தெம்பா இருந்தது லீலா. ஏன்னா அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையாக நடந்துக்குவார். அவர்கிட்ட நம்ம காதலை சொல்லி புரிய வச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடலான்னு நினச்சேன். எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பு மொத்தத்தையும் எங்கள் மாமா ஏற்றுக்கிட்டாரு. இப்போ அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்துகிறாரு. அவள் வேறு டாக்டருக்கு படிச்சிருக்கா. நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்குறதா இல்லை. கெட்டது நடந்த குடும்பத்தில் நல்லது நடக்கணுமா, அதனால் சீக்கிரம் எங்கள் கல்யாணத்தை முடிக்கணும்னு தீவிரமாக இருக்காங்க. அதான் நான் இங்கே வந்துட்டேன். என்னால் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பிரச்சனை சமாளிக்க முடியும்னு தெரியல லீலா. கூடி சீக்கிரம் நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது கிருஷ்ணா. ஆனா என்னோட நிலைமை எங்க வீட்டில் இப்போ சாதகமா இல்லை. எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கொலைகாரன் அவங்க அண்ணியோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்புறம் என்ன, நல்ல விஷயம் தானே. உங்க அக்காவோட பிரச்சனை சால்வ் ஆயிரும். இதுல எங்க அம்மாக்கு உடன்பாடு இல்ல, எங்க சித்தப்பாக்கு இஷ்டம் இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, உங்க அக்கா என்ன முடிவு எடுத்திருக்காங்க? எங்க அக்கா அவன் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன? எங்க அம்மா தான் பிரச்சனை. எங்க அக்காவை அவனோட போய் வாழ சொல்லி எங்க அம்மா அக்காவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்க அக்கா எடுத்த முடிவுனால எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாம இப்பதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த நேரத்துல போய் நம்ம விஷயத்த சொன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும் கிருஷ்ணா. தயவு செஞ்சு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. நான் வெயிட் பண்ண ரெடி இல்ல. ஆனா என் வீட்டு பிரச்சனை பத்தி சொன்னேன்ல. என் வீட்டு பிரச்சனையும் நான் இப்பதானே சொன்னேன். அதுவும் இல்லாம நம்ம அடிக்கடி இப்படி பார்த்து பேசுறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா என் வீட்டுல ப்ராப்ளம் ஆயிடும். புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா. சரி, அதை விடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். வா, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம். ஐயோ, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும். நம்ம வழக்கு போல சண்டே மீட் பண்ணலாம்.
நான் வரேன். சித்தி எங்கடா வந்த? நான் ஜெயில எப்படியெல்லாம் அவஸ்தைப்படுறேன்னு பார்த்து ரசிச்சுட்டு போலான்னு வந்தியா? என்ன சித்தி இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி துடிச்சு போனேன் தெரியுமா? உங்க கார்ல எப்படி சித்தி விஸ்கி பிராந்தி பாட்டில்லாம் வந்தது? இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்க? என்னடா எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நீ நடிச்சா நான் நம்பிடுவேன் நினைச்சியா? இந்த பழி வாங்கறதுக்காக அத்தனை ஏற்பாட்டையும் பண்ணவனே நீதானடா. ஐயோ சித்தி, நான் உங்களை கனவுல கூட பழி வாங்கணும்னு நினைச்சதில்லை சித்தி. நீங்க என் மேலையும் எங்க குடும்பத்து மேலேயும் எவ்வளவு வெறுப்ப காட்டினாலும் நான் உங்களை வெறுத்ததே இல்லை சித்தி. என்ன பெத்தவ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் நான் உங்களை என் அம்மாவை தான் நினைச்சிட்டு இருக்கேன் சித்தி. நான் போய் உங்களை பழிவாங்கணும்னு நினைப்பேனா சித்தி? நெஞ்சில விஷத்தை வச்சுக்கிட்டு நாக்குல தேனை தடவிக்கிட்டு பேசுறவன்டா நீ. உங்க அப்பனை ஜெயில தள்ளதுக்கும் உங்க அண்ணனை லாக்கப்ல வச்சதுக்கும் சேர்த்து வச்சு என்ன பழி வாங்கிட்டல்ல? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என் முகத்திலேயே முடிக்காத. போய் இங்க இருந்து. சித்தி, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சத்தியமா உங்களோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் இல்லை. உங்களை எப்படியாவது நான் வெளியில கொண்டு வந்துடுறேன். என்ன வெளியில கொண்டு வரதுக்கு நீ யாருடா? சிங்கம் மாதிரி என் பையன் செழியா இருக்கான்டா. நீ போய் முதல்ல ஜெயில இருக்கிறவங்க அப்பனை காப்பாத்து. கொலைய பண்ணிட்டு தலைமறைவா இருக்கானே உங்க அண்ணன், அவனை காப்பாத்து. பெருசா வந்துட்டான் என்ன காப்பாத்துறதுக்கு. போடா வேலையை பார்த்துட்டு. ஐயோ மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அவங்க ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. நீங்க போங்க, நான் உங்ககிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேசிட்டு வரேன். போங்க மாமா. என்ன ராஜேஸ்வரி அம்மா, என்னமோ பெருசா என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு சபதம்லாம் போட்ட. உன்னை எங்க வச்சிருக்கேன்னு பாத்தியா? இதெல்லாம் என் பிளான் தான். நீ வெளியே வரத்துக்குள்ள எனக்கும் சுப்பிரமணி மாமாக்கும் கல்யாணமே முடிஞ்சிடும். வரட்டுமா? உன் கல்யாண நாள் நெருங்க நெருங்க நான் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேம்மா. அந்த சந்தோஷத்திலே நான் போய் சேர்ந்துடுறேம்மா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ ஒன்றும் பயப்படாதம்மா. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு நீ மட்டும் சரின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நான் உன் கல்யாணத்தை முடிச்சிருப்பேன். நீ தான் 10 நாள் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்ட. மாப்பிள்ளையும் உன் பேச்சுக்கு மறு பேச்சு சொல்லாம ஓ இஷ்டம்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஏன்பா கவலைப்படுறீங்க? நான் தான் உங்க விருப்பப்படி சம்மதம்னு சொல்லிட்டேன்ல. 10 நாள் என்ன மனசு மாறிடுவேன்னு பயப்படுறீங்களா? எனக்கு அந்த பயமெல்லாம் இல்லைம்மா. என் பயமெல்லாம் அந்த கார்த்திக் பயம் தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவன் எந்த நேரத்துல வந்து என்ன பண்ணுவானோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குமா. என்னப்பா இது? சிவகுமார் தான் அன்னைக்கே சொன்னார்ல, 2 சைடும் சேஃபா இருக்கும்போது நாம யாருக்கு பயப்படணும்? தைரியமா இருங்க. பாத்தியாமா, பாத்தியா, அவன் தாமா கழுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி வந்துட்டாமா. பயப்படாதீங்கப்பா, யாரு நான் போய் பார்த்துட்டு வந்து. வேண்டாமா, நீ போய் கதை திறக்காதம்மா, நான் போய் திறக்கிறேம்மா. அவனா இருந்தான்னு வச்சுக்கோ, இன்னைக்கு அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம்மா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன்? மாப்பிள்ள வந்திருக்காருமா. மம்மி, ஹாய் தேனு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இது? உடம்பெல்லாம் அனலா கொதிக்குது. ஜுரம் அடிக்குது. டாக்டரை பார்த்துட்டு போற வழியில அப்படியே இங்க வந்தோம். சாரி, இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னு தப்பா நினைக்காதீங்க.
என்ன தம்பி நீங்க இன்னும் 10 நாள்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீங்க எப்போ வேணாலும் இங்க வந்துட்டு போகலாம். எங்களுக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. சரி வாங்க சாப்பிடலாம். இல்ல நான் சாப்பிட்டேன். தேன்தா இன்னும் சாப்பிடல. அவளை சாப்பிட வைக்கணும் எப்படியாவது. என்னங்க இது? ஜுரம் இருக்கும்போது எப்படி சாப்பிடுவா? ஜுரம் வந்ததுக்கு காரணமே நீங்க தான். அன்னைக்கு உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் மம்மியை பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணும்னு சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா. அதனால தான் அவளுக்கு ஜுரமே வந்தது. டாக்டர் தான் மெடிசனை விட குழந்தைக்கு அம்மா தான் நல்ல மெடிசனா இருப்பாங்கன்னு சொன்னாரு. குழந்தைய கூட்டிட்டு போய் அம்மாவை காமிங்கன்னாரு. அதனால தான் இந்த நேரத்தில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதா போச்சு. என்ன தம்பி நீங்க குழந்தை அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா உடனே கூட்டு வர வேண்டியதானே? குழந்தை கேட்குறான்னு அடிக்கடி இங்கே வந்தா நல்லா இருக்குமா? நீங்க யாரு? இன்னும் 10 நாள்ல கவிதா கழுத்துல தாலி கட்ட போறவரு. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வரதுல என்ன தம்பி தயக்கம்? மடி குழந்தைய கூட்டு போய் பால் இருந்தா சூடு பண்ணி கொடுங்க. இதுல டேப்லெட்ஸ் பிரெட் எல்லாம் இருக்கு. அவ சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. நீங்க கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. நான் சாப்பிட மாட்டேன். என்ன சொன்ன? மம்மியை பார்த்தா மம்மி கையால டேப்லெட் கொடுத்தா சாப்பிடுவேன்னு சொன்னல. அவங்க கையால டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. போய் சாப்பிடு. வா தேனு. தம்பி நீங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க தம்பி. சரி வாங்க. ஏறிக்க. குட் கேர்ள். தேனு சாப்பிட்டாச்சு, மாத்திரையும் போட்டாச்சு. வீட்டுக்கு போலாமா? நான் வர மாட்டேன். மம்மி கூட தான் இருப்பேன். ஏய் மம்மி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. வா வீட்டுக்கு போலாம். நான் வர மாட்டேன். இத பாரு, அடம் பிடிக்க கூடாது. வா வீட்டுக்கு போலாம். நான் வரலப்பா. ஐயோ பரவாயில்ல விடுங்க. குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை. இன்னைக்கு நைட் இங்கே இருக்கட்டும். நாளைக்கு வந்து கூட்டிட்டு போங்க. ஆமா தம்பி குழந்தை இங்கே இருக்கட்டுமே. அதான் வரமாட்டேன்னு சொல்லுதில்ல. இல்ல நான் குழந்தைய பிரிஞ்சு இது வரைக்கும் இருந்ததே இல்ல. சரி இங்கே இருக்கட்டும். ஆனா அடம் பிடிக்க கூடாது. சரியா? டாடி கிளம்புறேன். ஓகே வரேன். பாய் பாய் பாய். வரேங்க. சரி. அது ராஜேஸ்வரி விஷயத்துல நீ என்ன பண்ண போற, எப்படி அந்த பொம்பளைய கவுக்க போறன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன். ஏன்னா அந்த அம்மாவோட புருஷன் வேற இன்ஸ்பெக்டரா இருந்தவரு. போலீஸ்லயும் ஆளுங்களெல்லாம் தெரியும். ஆனா அந்த அம்மாவையே நீ கில்லடித்தனமா போலீஸ்ல மாட்ட வச்சிருக்கியே, அது எப்படி உன்னால முடிஞ்சது? அது ரொம்ப சிம்பிள் கயல். எப்படியோ என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த அம்மா வெளியே வராம இருந்தா போதும். நான் வேற அந்த பொம்பளைய லாக்அப்ல போய் பார்த்து தெனாவிட்ட சவால்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன சொன்ன? ராஜேஸ்வரி போய் லாக்அப்ல பாத்தியா? ஆமா, சுப்பிரமணி மாமா சித்திய பார்க்கணும்னு சொன்னாரு. நானும் அவர் கூட போயிருந்தேன். அந்த அம்மா ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் சுப்பிரமணி மாமா தான் திட்டம் போட்டு அவளை பழி வாங்கியிருக்கிறதா நினைச்சு மாமாவை கண்டபடி திட்டிடுச்சு. மாமா எவ்வளவோ எடுத்து சொன்னாரு, அது கேட்கவே இல்ல. அவர் முகம் வாடி போயிடுச்சு பாவம். சரி நீங்க போங்க மாமா, நான் உங்களை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சவால் வெட்டியே பாத்தியா உன்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு தான் அறிவு இருக்கா? என்ன கார்த்திக், எதுக்காக இப்ப திட்டுற? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உன்னை திட்டாம கொஞ்சுவாங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம தான் பண்ணோன்னு தம்பட்ட அடிச்சுக்க நாம அரசியல்வாதியும் கிடையாது, தீவிரவாதியும் கிடையாது, அதே நேரத்தில் சமூக சேவகர்களும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கணும். என்னமோ சொல்லுவாங்களே, வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுன்னு, அது மாதிரி இருக்கணும். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அந்த அம்மா வெளியே வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கலாம் பயந்து சொல்றேன்னு நினைக்காத. நமக்குள்ள இருக்கிற கூட்டணி வெளியே தெரிஞ்சா உன் கல்யாணம் பாதிக்கப்படும். அதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுதா? சாரி கார்த்திக், என்ன மன்னிச்சிடு. நான் ஏதோ ஆர்வத்துல இந்த பொம்பளை கிட்ட போய் பேசிட்டேன். இனிமே இந்த விஷயமா நான் வாயை திறக்க மாட்டேன். சரி சரி, கல்யாணம் போட்டு மூஞ்சி தொங்க போட்டு இருக்காத. வீட்டுக்கு போய் கல்யாண வேலையெல்லாம் கவனி. இங்க பார், தப்பி தவறி கூட இதெல்லாம் யாட்டி சொல்லிடாது. கிளம்பு. சரி,
நான் வரேன். ம். அனுதாபப்பட்டோ இறக்கப்பட்டோ நீங்க எனக்கு இந்த வாழ்க்கையை தரதா இருந்தா இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம். நீங்க அப்படி நினைச்சா அது தப்புங்க. அப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறவன் நான் இல்ல. ஏதோ ஒரு வகையில நம்ம 2 பேரும் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்ப கூட நான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு நீங்க ஒரு நல்ல தாயா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதை தவிர எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு கண்டேனோ அந்த வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கனவாவே இருக்குது. நான் நினைச்சது எதுவுமே எனக்கு சரியா அமையல. இப்ப திடீர்னு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் ஏதோ கனவுல நடக்கிற சம்பவமாவே எனக்கு தோணுது. வாழ்க்கையில நிறைய துன்பப்பட்டு எதையுமே சந்தேகப்படுது என் மனசு. நமக்காக வாழ்ந்த வாழ்க்கை துன்பத்திலையும் துயரத்திலையும் போனதை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நரக வாழ்க்கை வாழ்றதுக்கு பதிலா ஏதோ ஒரு விதத்துல அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம வாழ்க்கை அமைய போகுதுன்னு நம்புங்க. இது வரைக்கும் அனுபவிச்ச துன்பம்லாம் மறைஞ்சிடும். இது சரியா வருமாங்கிற உறுத்தல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா அது நல்லா இருக்குமோன்ற ஏக்கமும் இருக்கு. ஏன் நான் அதை கொடுக்க மாட்டேன்ற பயமா? அப்படி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் எதையும் வற்புறுத்த மாட்டேன். இல்ல, அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவரோட தவிப்பும் தான் இதுக்கு சம்மதம் சொல்ல வச்சது. இருந்தாலும் உங்களுக்கு பூர்ண சம்மதமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த தயக்கம். கவிதா, நீ வேற நான் வேற இல்ல. எனக்காக கஷ்டப்பட்ட தன் வாழ்க்கையை தொலைச்சு என்னை விட்டு மறைச்சு போன என் அம்மா மேல சத்தியம். இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு மனைவி. அதை எப்பவோ நான் மனசார முடிவு பண்ணிட்டேன். கவிதா, எங்க வீட்டுல தங்கினதுனால தான் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி விடுங்க. இடம் மாறினதுனால தான் அலர்ஜி ஆயிடுச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார்ல. டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாம் சரியாயிடும். சரியா? தேன்மொழி நேத்து மாதிரி சமத்தா அம்மா கிட்ட எல்லா மாதிரி சாப்பிட்டுப்பா. அதெல்லாம் நான் கரெக்டா சாப்பிட்டுருவேன் மம்மி. உனக்கு அம்மா அப்பதான் பொம்மை வாங்கி கொடுப்பேன். நம்ம கூப்பிடுறோம். எவன்டா அது நடு ரோட்ல வண்டி பார்க் பண்ணி? ஹலோ மிஸ்டர், என் வண்டி ஓரமா தான் நிக்குது. நீங்க போன் பேசிட்டே வந்து வண்டியில அடிச்சிட்டு ஏன் மேல தப்பு சொல்றீங்களா? ஏய், நீ எப்படிங்க? என்னடி இது? கொஞ்ச நாள் கேப்ல குழந்தை பிறந்து குழந்தை இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சா? நம்பவே முடியல, ஆச்சரியமா இருக்கு. மிஸ்டர், டீசென்ட்டா பேசுங்க. எது டீசென்ட்டா? இவகிட்டயா? ஏன் சார் காமெடி பண்றீங்க? இவளுக்கு இதுவே அதிகம். ஆமா, இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, நீங்க யாரு? நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க 2 பேரும் கல்யாணம் நடக்க போகுது. ஹலோ மிஸ்டர், எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ? அது சிரிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வருஷத்தோட பெஸ்ட் காமெடி நீங்க சொல்லிருக்கீங்க. இவளுக்கு கல்யாணம் தான். ஏண்டி, உனக்கெல்லாம் வெக்கமான ரோஷம் எதுவுமே கிடையாது. அது எப்படி உன்னால மட்டும் இப்படிலாம் முடியுது?
ஹலோ மிஸ்டர், வார்த்தையை அளந்து பேசுங்க. நீ என்ன மிஸ்டர் குறுக்கால புந்துகிட்டு இருக்க? ஏண்டா ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணி அவன் கூட குடும்பம் நடத்தி அவனை சலிச்சு போய் அவனை கழட்டி விட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்காம என் கூட கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திவிட்டு அப்புறம் என்ன கழட்டி விட்டு எங்க அப்பா முன்னாடி போனா இப்ப நீயா? ஏயா உனக்கு இவ்வளவு விட்டா வேற ஆளே கிடைக்கலையா? ஒரு காப்பி குடிக்கிறதுக்காக எவ்வளவு காப்பி தோட்டத்தை விலைக்கு வாங்குவானா? சுத்த முட்டாளா இருக்கியா நீ? மிஸ்டர், வார்த்தையை அளந்து பேசுங்க. ஏயா பார்க்க இவ்வளவு டீசெண்டா பக்காவா இருக்க, போய் இவளையா? என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இவளுக்காக சட்டையெல்லாம் பிடிக்கிற? கையெடு. என்ன நான் சொல்ல ஓவரா பேசிட்டு இருக்க? நீ இப்படி பாரு. சட்டை கை வைக்கிறவன் வாயில பேசிட்டு கை வைக்கிறோம். திருப்பி எனக்கு அடிக்க தெரியாதா? என்ன சிவா இவங்கிட்ட ஏன் பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வாங்க சிவா. போ பாக்காத போ. வாங்க. போடி போ. கல்யாணமா பண்ற? பண்ணு தாராளமா பண்ணு. ஆனா உனக்கு எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதை முடிச்சிட்டு பண்ணு. இந்த புது மாப்பிள்ள வரட்டுமா? மாப்பிள்ள எல்லாம் புதுசுதான், பொண்ணுதான் அறதா பழசு. நீங்க அழறீங்க? அவன் தான் மோசமான கேரக்டர்னு தெரியும்ல, நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. அவன் கேவலமானவன் எனக்கு எப்போ தெரியுங்க. ஆனா என்னால உங்களுக்கு தானே அசிங்கம். அதான் சொன்ன கல்யாணமே வேண்டான்னு. அவன் நடத்திலே தெரியுது அவன் எப்படிப்பட்டவன். நம்ம கல்யாணம் முடியும், அதுக்கப்புறம் அவனை வச்சுக்கிறேன். நீங்க வண்டியில இருங்க. நீ உட்கார சொல்லு. போதுமா? இளவரசி, நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டா போலாமா? ஏம்மா, என்ன விஷயம்? இல்லம்மா, நாளைக்கு அம்மன் கோயில்ல பூஜைக்கு சொல்லியிருக்கேன். நம்ம 3 பேரும் கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லது. என்ன திடீர்னு? மன கஷ்டம்தான். உன் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. உன் தங்கச்சி வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணுமே. எந்த கோயிலம்மா பூஜை? நாம எப்பவும் போமே அந்த அம்மன் கோயில்ல தான்மா. அந்த அம்மனுக்கு தான் பூஜை பண்ணணுமா? வேற கோயில இருக்க அம்மனுக்கு பூஜை பண்ணலாம். ஏம்மா, அந்த கோயிலுக்கு என்ன? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? நாளைக்கு நம்ம அப்பாவை கொண்ட கொலைகாரனுக்கு அந்த கோயில தானே கல்யாணம். அக்கா எப்படி வருவா? அந்த கல்யாணத்துக்கும் நமக்கு என்னடி சம்பந்தம்? யாருக்கோ என்னமோ நடந்துட்டு போகுது, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு வர வேண்டியதானே. அந்த கோயிலுக்கு வேணாம், வேற கோயிலுக்கு போலாம். ஏன் இளவரசி, ஏன் தயங்குற? நீதான் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்னம்மா? நாம பாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டே இருக்க போறோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஏன் வராது? ஏமா கோயிலுக்கா பஞ்சம்? அந்த கோயிலுக்கு தான் போகணும், நீ அடம் பிடிக்கிற? இல்லம்மா, எந்த கோயில வேண்டிக்கிட்டோமோ அங்க போய் தானே சாமி கும்பிடணும். எனக்கு தெரிஞ்சு போச்சு இளவரசி, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சொன்னா நான் ஒத்துக்குவேனா? எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதை பார்த்துட்டு பொறுமையா இருக்க மாட்டா. நீ மட்டும் பொறுத்துக்குவியா? அதான் வரமாட்டேங்கிற. ஏமா இப்படி பேசுற? என் மனசுல அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாதுமா. அப்ப நீ நாளைக்கு கோயிலுக்கு வா, அப்பதான் நான் நம்புவேன். அவ்வளவுதானே? வரேன். வா கயல், அந்த உட்காரு. நீ என்ன கல்யாணம் பொண்ணு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வர மாதிரி பொசுக்கு இங்கே ஓடி வந்துடுற? காலையில் தானே வந்த, இப்ப எதுக்கு வந்திருக்க? எதுக்கு இப்ப சலிச்சுக்கிற? நான் என்ன நீ குடிக்கிறதுல பங்கு கேட்கவா வந்திருக்கேன்? இங்க பாடுறா, நீ குடிக்கிறேன்னு சொன்னா பங்குலாம் இல்ல, ஃபுல்லாவே தூக்கி கொடுத்துருவேன். பிரச்சனை இப்ப அது இல்ல. காலையில வந்த, இப்ப மறுபடியும் மத்தியானம் வந்திருக்க. நீ இப்படி அடிக்கடி வந்துட்டு போற விஷயம் சுப்பிரமணியம் மாமா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம பிளான்ல கெட்டு குடிச்சவர போயிடாதா? நாளை கல்யாணம், கடைசி நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா?
உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தானே சொல்றேன். நாளைக்கு என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், சுப்பிரமணி மாமா என் கழுத்துல தாலியை கட்டணுமேங்கிற கவலையில தான் இப்ப நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏன் கவலைப்படுற? என்ன நடந்தது? ஏன் இந்த ராயசிரமா போய் பார்த்த மேட்டர் யாருக்காவது தெரிஞ்சு போய் சந்தேகம் வந்தது யாருக்காவது? சந்தேகம் வேற யாருக்கும் இல்ல, எனக்கு தான். உனக்கு சந்தேகமா? நாளை கல்யாணத்தை வச்சுட்டு உனக்கு என்ன சந்தேகம் இப்போ? இளவரசி மனசுல மாமா இருக்காரு. இந்த கல்யாண டிராமாவை பண்ணா இளவரசி கண்டிப்பா மாமாவை தேடி வருவான்னு நம்ப வச்சுதானே இந்த கல்யாணத்துக்கு மாமாவை சம்மதிக்க வச்சோம். ஆமா, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அது எதுக்கு மறுபடியும் சொல்ற? காரணம் இருக்கு, சொல்றேன். சொல்லு. இளவரசி கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரமாட்டான்னு உனக்கும் எனக்கும் தெரியும். ஆமா. அப்படி இளவரசி கல்யாணத்துக்கு வராத பட்சத்துல மாமாவை எப்படி என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறது? நான் தானே குடிச்சிருக்கேன், நீ நிதானமா தானே இருக்க. நாளைக்கு இளவரசி வரலைனாலும் அடுத்த நிமிஷமே உன் கழுத்துல தாலி கட்ட அளவுக்கு சுப்பிரமணிய பொம்பளை கல்யாணம் அலையிற மனுஷன் கிடையாது. நாளைக்கு உன் கழுத்துல அவன் தாலி கட்டக்கூடிய நிர்பந்தத்தை நீ தான் உண்டாக்கணும். அது எப்படி முடியும்? நம்ம முன்னாடியே பிளான் போட்ட மாதிரி சுப்பிரமணி மாமாக்கு மட்டும் இது நாடகம்னு தெரிஞ்சிருந்தா எப்படியாவது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவரை தாலி கட்ட வச்சிருக்கலாம். இப்பதான் அவர் சம்பந்தப்பட்ட கணேசன் பெரிய மாமால இருந்து எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுமே. அவரு ரமேஷ்லயே என் கழுத்துல தாலி கட்ட வைப்பாரு. குட் क्वेश्चन. பட் இது டிராமாங்கிறது உங்க அம்மாக்கு தெரியுமா? தெரியாது. அது ஒண்ணு போதுமே. உங்க அம்மாவை தூண்டி விட்டு என் பொண்ணு தான் சின்ன பொண்ணு, அவ பேச்ச கேட்டு பெரிய மனுஷங்களாம் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்கன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லு. மாமா, நீங்களும் இளவரசி சேர்ந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாட்டெல்லாம் பண்ணேன். இப்போ என்ன அம்போன்னு விட்டுட்டு அந்த ரமேஷ் என் கடுத்து தாலி கட்டுன்னு சொன்னா நான் எங்க அம்மாவை போவேன்? தயவு செஞ்சு நீங்களே என் கடுத்து தாலி கட்டுங்க மாமா. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பர்ஃபார்மன்ஸ்ல தூள் கிளப்பு. அதுக்கும் மாமா மசியலனா விஷத்தை குடிச்சிரு. என்ன பாக்குற? ஏற்கனவே ஒரு தடவை சுப்பிரமணியத்துக்கா நீ விஷத்தை குடிச்சவ தானே? அப்போ உண்மையாலுமே குடிச்ச, இப்ப விஷத்தை குடிக்கிற மாதிரி நடி. கல்யாணத்துக்கு வந்த பெரியவங்க எல்லாம் நியாய தர்மத்தெல்லாம் எடுத்து சொல்லி எப்படி சுப்பிரமணியத்தை உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சிருவாங்க. இங்க பாரு கயல், இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. இந்த காரியத்தை மட்டும் நீ கரெக்டா முடிச்சிட்டீன்னா நாளை காலையில நீ திருமதி சுப்பிரமணியம். என்ன சொல்ற? நீ புள்ளி வச்சிட்டல, இனி கோலம் போட வேண்டியது என்னோட பொறுப்பு. நாளைக்கு காலையில சுப்பிரமணிய மாமா என் கழுத்துல கட்டின தாலியோட உன்னை வந்து பாக்குறேன். அது வரட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வா. சரியா? சித்தப்பா. சரியா? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. சித்தி எப்படி இருக்காங்கடா? ஏய் வாடி. நான் உன்னை நல்லவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா உன்னை பத்தி சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா எப்போ தாலி கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியோ அப்பவே தெரிஞ்சு போச்சு எங்க அம்மா சொன்னதுல உண்மைதானே. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில நல்ல விஷயம் போடுறியா? டேய் சரியா, நீ உண்மை என்னன்னு புரியாம பேசிட்டு இருக்க. இந்த கல்யாணம் மாமா நீங்க சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். இப்ப என்ன, அந்த இளவரசிக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? நான் ஒன்னும் இளவரசிக்காக இந்த வீட்டு வாசல மிதிக்கல. எங்க அம்மாவுக்காக நியாயம் கேட்டு வந்திருக்கேன். என்னடா சொல்ற? நீங்க எல்லாரும் திட்டம் போட்டு தானே எங்க அம்மா போலீஸ்ல மாட்ட வச்சிருக்கீங்க. டேய் என்னடா நீ கூட உங்க அம்மா மாதிரியே சந்தேகப்படுற? நான் போய் அப்படி செய்வேனடா? ஆரம்பத்துல உங்க அம்மா சந்தேகப்பட்ட கூட நான் நம்பல. நான் இதே தான் சொன்னேன். ஆனா லாக்அப்ல இருந்த எங்க அம்மாவை நீங்களும் கையில பார்த்தபோது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கையில் தைரியமா சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா என்னால எப்படி நம்பாம இருக்க முடியும்? கயல், லாக்அப்ல சித்தியை பார்க்கும்போது நீ அப்படியா பேசின? இல்ல மாமா, அது வந்து சொல்லு கயல், சொல்லு. ஆமா மாமா, அது வந்து அவங்கள வெறுப்பேத்துறதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஆரம்பத்துல இருந்து அவங்க உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி சொன்னேன்.
சரியா கையில ஏதோ தெரியாம அப்படி சொல்லிருக்கா. நீயே நல்லா யோசிச்சு பாரு. நான் போய் அப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேனா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். இப்போ ஏதோ கொஞ்சம் சமாதானமாகி போறேன். ஆனா எங்க அம்மா ஜெயிலுக்கு போனது காரணம் நீங்க தான் தெரிஞ்சுது. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். சரியா கயல், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இத்தனை நாளைக்கு அப்புறம் சரியா வந்திருக்கானேன்னு சந்தோஷப்பட்டேன். பாரு அவன் எப்படி கோச்சுக்கிட்டு போறான்னு. சரி நீ வாடி. நாங்க பஞ்சாயத்து வைக்கலாமா? பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்கு உன் தங்கச்சி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா. மாப்பிள்ளையும் கயல் குடும்பத்தையும் ஒட்டு மொத்தமா லாக்கப்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கா இவ. நீ மட்டும் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கல, நமக்குள்ள இருக்கிற அம்மா பொண்ணுங்கிற உறவை அறுந்து போயிடுச்சு நினைச்சுக்கோ. இவங்க என் நண்பர் சுப்பிரமணி. வணக்கம். இவங்க என் ஒய்ஃப் வசந்தி. Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.